சென்னையில் கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை சொல்கிறதுக்கு என்னோடய வாயை கூசுது. தயவு செஞ்சு குழந்தைங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்னையில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தரோட மொபைலில் இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தப்பான வழியில் வீடியோ எடுத்து அதை வச்சு சேல் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. போலீஸ் உடனே போய் நிறைய பேரோட மொபைல்ஸை செக் பண்ணும் போச்சில் ஒருத்தரோட மொபைல் அந்த மாதிரி படம் இருக்கிறத பார்த்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய்ட்டு விசாரிச்சிருக்காங்க. இல்லை என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைலில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைலில் இருக்கிற வீடியோஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பெத்த பொண்ணு, சரிங்களா? அந்த பொண்ணை அந்த மாதிரி இருக்க வச்சு வீடியோ எடுத்து சேல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இதுக்கு அவனோட மனைவியும் உடந்த. இதை கேட்கும் போதுல எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு பணத்துக்காக ஒரு குழந்தைய பெற்று இந்த மாதிரி தவறான வழியில் நிறைய பேர் கூட இருக்க வச்சு அதை வீடியோ எடுத்து சேல் பண்ண முடியுமா? அதுக்கெலாம் மனசு வருமானது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவங்க 2 பேருக்கு பிறந்தது மட்டும்தான் அந்த குழந்தையோட தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த குழந்தையோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்றது என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. எப்படி இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க, சும்மா ஜெயிலில் போடுவாங்க, அவ்வளோதான். இந்த நியூஸை கேட்டதுலேருந்தே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. என்னடா இது இப்படிலாம் இருக்குது உலகம், என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கானுங்க காசுக்காக, செயின்னு இருக்கு. அடா போங்கடா.